என் ஆத்தும நேசமைப்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமேன்னு ஒரு பழைய பாடலை பாடிட்டு ஐ ஹாவ் a simple word for you, continuation of our Bible study, and then we'll be done. Thank you, Jesus. Hallelujah, Lord. என் ஆத்தும நேசமைப்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். கரங்களை உயர்த்தி பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையை செல்லுவே, ஆசித்து தாரே நனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். நனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பாவிகட்குமது அன்பை என் அடையால் காட்ட செய்யும். கல்வாரி அன்பினால் என் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியும். கல்வாரி அன்பினால் என் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். கீழ்ப்படிவோ தம் ஆத்மத்தை தேற்றும் இடம் அடியேனும் பெற அருள்வி. அப்பனை விண்ணப்பம் கேட்டிடும் அடியேனும் பெற அருள்வி. அப்பனை விண்ணப்பம் கேட்டிடும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம்.
அப்படியே 2 கரங்களை உயர்த்தி, என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதை, நீ சென்ற பாதையை செல்லுவே, ஆசித்து தாரே நனதெல்லாம், மீட்பரே வல்லமை தந்திடும், மீட்பரே வல்லமை தந்திடும். போன வாரம் நம்ம விட்டதை தொடர்வோம். கர்த்தருக்காக வாழுகின்ற சில பங்குகளை உங்களுக்கு கற்று தந்துட்டுருக்கோம். திஸ் இஸ் ஐ பிலீவ் தி 5th வீக் நினைக்கிறேன். 5வது வாரம் தொடர்கிறோம். அவருடைய சாயலாக தான் இந்த வேதத்தை படிக்கிற நம்ம மாறணும். வேதம் படிக்கிறது எல்லாத்துக்காக நன்றி. பட் தி எண்ட் ரிசல்ட் ஆஃப் ரீடிங் திஸ் வேர்ட், இதை அப்ரோச் பண்ணுறதுனால நம்ம அவருடைய சாயலாக மாறணும் என்பது தான் வேதம் சொல்லுகிறது. ஸோ கர்த்தருக்காய் வாழ்வதில் மாற்றங்கள் அல்லது மறுரூபம் அல்லது டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ரெக்வயர்டு. மாற்றமே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ கர்த்தருக்காய் வாழ்ந்து அவருடைய சித்தத்தை செய்கிற நம்ம வாழ்க்கையில் திங்ஸ் மஸ்ட் சேஞ்ச். வாழ்க்கை மாறணும். இருந்த மாதிரியே இருந்துட்டு அப்புறம் கிறிஸ்தவன் அப்படின்றது இட் இஸ் நாட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது மறுரூபம் அடையலைன்னு அர்த்தம். ஸோ நம்ம பல விஷயங்களை பார்த்தோம். நம்ம போன வாரம் வாசித்த அதே வசனம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் நியூ கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் படிக்கிறேன். பட் we all with unveiled face. போன வாரம் 3 திரைகள் நம்ம கிழிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். உங்கள் நினைவில் கொண்டு வருகிறேன். பட் we all with unveiled face beholding as in a mirror the glory of the Lord are being transformed into இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். are being transformed into the same image of Jesus Christ from glory to glory, just as by the Spirit of the Lord. உங்கள் புரிதலுக்காக தமிழில் வாசிப்போம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகிறோம். முதல்ல அதை 4-5 வார்த்தைகளாக பிரித்து அந்த வசனத்தை நீங்கள் பிட்டு படிச்சிங்கன்னா கிறிஸ்தவத்தை நல்லா புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா அதில் அவ்வளோ ஆழங்களை பவுல் மீன் பண்ணுகிறார். முதல் ஒரு ஃப்ரேஸ் என்னென்னா, அவர் சொன்ன வார்த்தை நம்பர் 1, பட் we all. இங்கிலீஷ் பைபிளில் எல்லாரும் என் கூட படிக்கலாம். பட் we all. ஒரு பக்கத்தில் 2 பேரை தடுத்து நம்ம எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பவுல் சொல்கிறார்? வாட் இஸ் he telling? இது இதனுடைய பின்னணியத்தை போன வாரம் சொன்ன. மோசே சீனாய் மலைக்கு போகிறாரு. அவருடைய முகம் தேஜஸினால் மகிமையினால் நிறைகிறது. அதனால் அவர் ஒரு திரையை போட்டுக்கிறார். ஏன்னா ஜனங்களால் அவர் முகத்தை பார்க்க முடியல. ஸோ ஒரு என்கவுண்டர், கடவுளோடு சந்திக்கிற அந்த பிரசன்னத்தை சந்தித்த பின்பு அவர் கீழே வருகிறார். வரும்போது முகம் மட்டும் அல்ல பிரகாசித்தது, அவருடைய வாழ்க்கையே மாறிட்டு. ஸோ அவருடைய வேத புத்தகமாகிய கண்ணாடிக்கு முன்னே வரும்போது நீங்கள் திரைகளை கலட்டி அவரை அப்ரோச் பண்ண பின்னாடி மறுரூபம் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஸோ என்ன பவுல் சொல்கிறார்? இட் இஸ் நாட் ஒன்லி மோசஸ். இங்கே கான்டெக்ஸ்ட் மோசஸ் தான். நான் சொல்கிறேன், மோசே மட்டுமல்ல, நாம் எல்லாரும். இந்த செய்தியை நீங்கள் ஒழுங்காக கேட்டீங்கன்னா நீங்கள் நல்ல கிறிஸ்தவன் ஆயிடுவீங்க. மோசேக்கு மட்டுமல்ல, இது நம் எல்லாரும் அப்படின்றார். வி ஆல் என்ற வேர்ட் அவர் பயன்படுத்துகிறார். வி ஆல். ஸோ பழைய ஏற்பாட்டினுடைய அனுபவத்துக்கும் புதிய ஏற்பாட்டின் அனுபவத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஸ்பெஷல் பீப்புள், குறிப்பிட்ட சிலர், மோசையை போல அவங்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட அனுபவங்கள் கிடைத்தது. அதுக்கப்புறம் ஆசாரியர்கள் சிலர் எழுந்தார்கள், அவர்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் இருந்தது. சில நேரங்கள் தீர்க்கதரிசிகள் தேவனோடு கூட ஒரு என்கவுண்டர் இருந்துச்சு. ஸோ தேர் வர் வெரி ஃபியூ பீப்புள் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். பழைய ஏற்பாட்டில்
ஒரு சிலருக்கு மட்டும்தான் தேவனோடு உள்ள இப்படிப்பட்ட ஒரு நெருங்கின தொடர்பு, ஒரு என்கவுண்டர் கிடைச்சது. அவர் சொல்கிறார் அது பழைய ஏற்பாட்டில். இப்போ புதிய ஏற்பாட்டில் அவர் சொல்கிறாரு, விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் எல்லோருமே ஆசாரியர்கள். priesthood ஆஃப் த பிலீவரை கொண்டு வராராமே. நீங்கள் எல்லாருமே ஆசாரியர்கள். இங்கே நிற்கிற நாம் மட்டும் அல்ல, நாம், அந்த வேர்டை மறக்க நாம் எல்லாரும். ஸோ எல்லா பிலீவர், எல்லா தேவ பிள்ளையும், தேவனுடைய பிள்ளையாக இருக்க விசுவாசியாக இருக்கிறவர்கள் நமக்கு தேவன் கிட்ட ஆக்சஸ் இருக்குன்றார். மோசே மட்டும்தான் போக முடிஞ்சிச்சு. அவர் முகத்தில் தேஜஸ் இருந்தது, அதில் மகிமை இருந்துச்சு. அவர் மறுரூபம் அடைஞ்சார். அது அவருக்கு மட்டும்தான் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது. இப்போ அப்படி கிடையாது. பரிசுத்தாவியானவர் வந்த பின்னாடி இது அவருக்கு மட்டுமல்ல, நாம் எல்லாருக்கும். என்னை உட்காந்து நீங்கள் பார்க்கறது பார்த்தா நான் இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க. நாம் எல்லாரும் அப்படின்றார். we all with an unveiled face. அப்படின்னா each one of us. இன்னைக்கு ராத்திரி இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு என் சத்தத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் தேவ பிரசன்னத்தில் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். யூ ஹாவ் ஆக்சஸ் டு காட். உங்களுக்கு எந்த மீடியமும் தேவையில்லை. ஆமென். ஸோ நீங்கள் கர்த்தரை சந்திக்கணும். ரெண்டாவது அவர் சொல்கிற வார்த்தை, we all with unveiled face beholding as in a mirror the glory of the Lord. இங்கிலீஷ் வேர்டை கவனிக்கணும், அந்த கிராமர். we are being transformed அப்படின்றார். being transformed. Amen. we are being transformed into the same image from glory to glory just as by the Spirit of God. ஸோ நம் எல்லாரும் என்று சொல்லிவிட்டு, இது மோசேக்கு சீனாய் மலையின் அனுபவம் அன்றைக்கு, இன்றைக்கு அவருக்கு மட்டுமல்ல, எல்லாரும் எல்லாரும். ஆமென். அவர் முகப்பிரகாசத்தோடு வந்தார். மறுரூப வாழ்வு அவருக்கு இருந்துச்சு. இப்போ பவுல் சொல்கிறாரு, அவர் மட்டுமல்ல, நம்ம எல்லாரும். ஆமென். ஸ்பெஷல் பீப்புளுக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளாக இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஆக்சஸை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. பக்கம் சொல்லுங்க, இன்னைக்கு நான் அவர் முன்னாடி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. எந்த மணித்துளியில், எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யலாங்க? பிரவேசிக்கலாம். பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றுதான் அதன் ஆழம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆமென். ஸோ ரெண்டாவது வார்த்தை பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்ட் அப்படின்றார். ஃப்ரம் இன்டு த சேம் இமேஜ், இன்டு த சேம் இமேஜ் ஃப்ரம் க்ளோரி டு க்ளோரி. ஸோ பீயிங் என்ற அந்த இங்கிலீஷ் வேர்டை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. சொல்கிறார் த வேர்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ட். அந்த முதல்ல டிரான்ஸ்ஃபார்ம்டுனா என்னன்னு சொல்கிறேன், சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம். ஒரு ரூபத்திலிருந்து இன்னொரு ரூபத்திற்கு மாற்றம் அடைவது. ஸோ ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரே ரூபத்தில் இருக்க கூடாது, நீங்கள் மறுரூபம் அடையணும். இப்போனா நியூ ஃபார்ம் எடுக்கணுன்றார். அதுக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை மெட்டமார்ஃபோமே அப்படின்னு நினைக்கிறேன். அதுலேருந்து தான் இங்கிலீஷ் வேர்டு மெட்டமார்ஃபோசிஸ். பயாலஜி படித்த எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த வேர்டு நல்லா தெரியும். யூஸ்வலாக மெட்டமார்ஃபோசிஸ்க்கு கொடுக்குற பெஸ்ட் எக்ஸாம்பிள் லார்வா, கேட்டர்பில்லர், லார்வா, பியூப்பா, பட்டர்ஃப்ளை. என்னமோ நீங்களாம் பள்ளிக்கூடம் போகாத மாதிரி என்ன பார்த்தீங்க. ஓகே. கேட்டர்பில்லர், லார்வா, பியூப்பா, பட்டர்ஃப்ளை. ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம், கேட்டர்பில்லர் பார்த்தீங்கன்னா உயிந்து போகும். லார்வா அப்படின்றது அது வேற ஒரு ஃபார்மில் இருக்கும். பியூப்பா என்றது தொங்கிக்கிட்டு இருக்கும். பட்டர்ஃப்ளை என்றது பூவாய் பறந்து. சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம். ஸோ அந்த மறுரூபம் என்பது பாருங்கள், அடுத்த வேர்டு அவர் என்ன யூஸ் பண்ண, ஃப்ரம் க்ளோரி டு க்ளோரின்றார். நீங்கள் சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம், மறுரூபம் அடையணும் அப்படின்றார். ஸோ லார்வாவில் தொடங்குனீங்களா, நீங்கள் எங்கே முடிக்கணும்? பட்டர்ஃப்ளைல முடிக்கணும். நிறைய விஷயங்கள் சொல்லணும், பட் காயப்படாமல் நான் பேசணும். ஸோ இதுதான் மெட்டமார்ஃபசிஸ் என்ற வேர்டை அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிறார். we are transforming from an immature Christian to a very mature Christian. Amen. Transformed. Being அப்படின்ற வேர்டு வரும்போது, அந்த இங்கிலீஷ் வேர்ட் பீயிங் வரும்போது, இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு எனக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அது ஒரு பேசிவ் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் மாற்றலை, ஏதோ என்ன மாற்றுது. ஸோ பைபிளை நீங்கள் படிக்கிறீங்க. ஆமென். நீங்கள் தான் படிக்கிறீங்க. நீங்கள் படிக்கிறனால நீங்கள் உங்களை மாற்றலை, அதை படிக்க உங்களை ஏதோ ஒன்று என்ன செய்துங்க, கடைசியில் என்ன சொல்கிறார், ஆவியானவர் அப்படின்றார்.
த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் என்று அவர் கொண்டு வருகிறார். ஆழமாக நீங்கள் சிந்திக்கணும். ஸோ நான் கர்த்தருடைய வார்த்தையை அப்ரோச் பண்ணுறேன், வேர்டை பர்சீவ் பண்ணுறேன், ஐ லுக் இன் டு த வேர்ட். நான் பார்க்க படிக்க நான் கிறிஸ்துவை, நான் போன வாரம் நம்ம சொன்ன மாதிரி, 1 இது ஒரு கண்ணாடி, 2 இந்த கண்ணாடி கிறிஸ்துவை காட்டுகிறது, 3 கிறிஸ்துவுக்குள் என்னை காட்டுகிறது. இதை நீங்கள் பார்க்க யூ ஆர் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம். உங்களுக்குள்ள மறுரூபத்தை கடவுள் செய்கிறார். ஆமென். ஸோ உங்களை கர்த்தர் தான் மாற்றுகிறார். வார்த்தை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் மறுரூபம் அடைய செய்கிறார். ஆமென். ஸோ என்னை மாற்றிக்கொள்வதற்கு கர்த்தர் வார்த்தையை கொண்டு என்னை மறுரூபம் அடைய செய்கிறார். லார்வாவாகவே கடைசி வரைக்கும் இருந்துட்டா அது வேஸ்ட்டு. இல்லைல்ல, கேட்கல நீங்கள். லார்வா கடைசி வரைக்கும் லார்வாவே இருந்துச்சுன்னா அது லார்வா என்ன செய்யணும்? மறுரூபம் அடையணும். அது நெக்ஸ்ட் லெவலுக்கு வரணும். அது பியூப்பாவா மாறணும். பியூப்பாவே இருந்துச்சுன்னா அது தொங்கி அப்படியே போயிடும். அது என்னவா மாறணும்? பட்டர்ஃப்ளையா மாறணும். ஸோ லார்வா என்று உருவாதனுடைய ஃபைனாலிட்டி என்னன்னா பட்டர்ஃப்ளை என்பது போல மீண்டும் பிறந்த விசுவாசியினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எங்க இருக்கணும்னா நீங்க அவருடைய சாயலாக, you have to be transformed into the image of our Lord Christ Jesus. Amen. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி ரட்சிக்கப்பட்ட மாதிரியே நான் கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த புரிவதற்காக அப்படி சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் லார்வா விசுவாசி. சாகும் போதும் லார்வா. அது ரட்சிக்கப்படும் போது என்ன மைண்ட் செட் இருந்துச்சோ அந்த மைண்ட் செட் மாறவே இல்லை. ரட்சிக்கப்படும் போது அதுக்கு என்ன சுபாவம் இருந்துச்சோ அந்த சுபாவம் மாறவே இல்லை. ரட்சிக்கப்படும் போது என்ன புத்தி இருந்துச்சோ அந்த புத்தி மாறவே. கேட்காத மாதிரி நடிக்கிறீங்களா? ஓகே. ரட்சிக்கப்படும் போது பேயை பார்த்து பயந்தோம், இப்பயும் அந்த பேய் பயம் போகவே. அப்படின்னா நீங்கள் என்ன இல்லை, மறுரூபம் அடையலைன்னு அர்த்தம். இருக்கீங்களாங்க? ரட்சிக்கப்படும் போது உருண்டு கீழே விழுவீங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் உருண்டு கீழே விழுறீங்கன்னா நீ என்ன அவளை மறுரூபம்? See, it is wrong to be going after deliverance when Christ himself is living in us and he is transforming us into the very image of our Lord Jesus. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்துல நான் பிறந்ததுலேருந்து குழந்தையா இல்லைங்கன்னு சொல்லுங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் இதுவரையும் 40 வயசுக்கு அப்புறமும் நீங்கள் ஒரு சின்ன ட்ரை சைக்கிள் மாதிரி வண்டியை தள்ளிக்கிட்டு ஒரு பெலூனை கட்டிட்டு வந்தால் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? லார்வாவும் இருக்கக்கூடாது, குழந்தையா இருக்கக்கூடாது. நீங்கள் வசனத்தை படிக்க நீங்கள் என்ன செய்யணும்? மறுரூபம் அடையணும். நீங்கள் கிறிஸ்துவை காணணும், கிறிஸ்துவுக்குள்ள உங்களை காணணும். காண இந்த வசனத்தின் மேல் உங்கள் கண்கள் பதிக்கப்பட்டு இருக்க இதை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்ன செய்ய வேண்டும்? மறுரூபம் அடைய செய்ய வேண்டும். கிறிஸ்தவர்கள் வளரவில்லையோ என்று எப்பொழுதுமே சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை நமக்கு சில நேரம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. God uses the word of God to transform us and we are being transformed through the word of God. Amen. ஸோ பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம், இதை படிச்சிங்கன்னா, இதை தியானிச்சுட்டே இருந்தீங்கன்னா, இதை அப்ரோச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, இந்த கண்ணாடி முன்னாடி வந்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மறுரூபம் அடைவீங்க. நிறைய பேர் நினைக்கிறேன்னா நிறைய வசனத்தை மனப்பாடமாக படிக்கணும், மெமரைஸ் பண்ணணும். மெமரைஸ் போட்டியில் கலந்துக்கோங்க, ப்ரைஸ் வாங்கி என்னையும் காட்டுங்க. இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் மெமரைஸ் பண்ணுறனால நீங்கள் என்ன ஆக போகிறதில்ல, மறுரூபம் அடைய போகிறது இல்லை. I mean, we should read, we should memorize, we should know everything. But அதல்ல. இப்போது நாங்கள்லாம் சின்ன வயசில் எங்கள் சர்ச்சில் வந்து PYPA பைப்பா அப்படின்னா ப்ரோக்ராம்லாம் வைப்போம். அப்போது ஸ்வோர்டு ட்ரில் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அப்படின்னா நாங்கள் இங்கே நின்றுட்டு ஒரு பேப்பரில் எழுதி வந்துடுறோம். எங்களுக்கு தெரியாது பாருங்கள், எழுதிட்டு வருவோம். எஸ்ஐயா 30:12 யார் ஃபஸ்ட் எடுத்து வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு 10 ரூபா கொடுப்போம். இப்படி ஸ்வோர்டு ட்ரில் மாதிரியெல்லாம் வைப்போம். அதெல்லாம் நல்ல விஷயம், அதெல்லாம் நம்ம செய்யணும், நம்ம கற்றுக்கணும், வேகமாக எடுக்கணும், படிக்கணும். எல்லா ஆதியாமத்துலேருந்து பைபிள் வெளிப்பாடு வரைக்கும் மனப்பாடமாக படிக்கணும். ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீ மனப்பாடமாக படிக்கிறனாலையோ வேதத்தை சடசடன் திருப்பறனாலையோ மறுரூபம் வராது. இந்த வசனத்தை நீங்கள் படிக்கணும், இந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யணும், இந்த வசனம் உங்களை மாற்றணும். ஆவியானவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். நீங்கள் மாற இந்த வசனம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்து தேவ துணையால் நீங்கள் மறுரூபம் அடைகிறீர்கள்.
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பக்க சொன்னா நான் லார்வாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு. we are being transformed. ஸோ ஆண்டவர் நம்மளை இந்த படிக்க படிக்க எதுவாக மாற்றி கொண்டிருக்கிறார்? கிறிஸ்துவின் சாயலாக. வர வர நீங்கள் அவரை மாதிரி மாறுறீங்க. ஆமென். அதில் வேறு இன்னொரு இங்கிலீஷ் வேர்டு அவர் யூஸ் பண்ணுறார். இங்கிலீஷ் வேர்டு we are being transformed என்று போட்டுட்டு இங்கிலீஷ் அவளை பயன்படுத்த into அப்படின்றார். மூன்றாவது வார்த்தை உங்களுக்கு தர into அப்படின்னா ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்குள் நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். ஒரு மூமெண்ட் இருக்குன்றார். நீங்க ஒன்றிலிருந்து ஒன்றுக்குள்ள மூவ் ஆகலனா உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னும் லார்வா ஸ்டேஜ்ல தான் இருக்குன்னு அர்த்தம். இருக்கீங்களா நீங்க? we are being transformed into. it implies that there is going to be a movement. நான் துவங்கும் போது இருந்ததை விட அடுத்த 10 வருஷம் 15 வருஷம் இந்த பைபிளை படிக்க 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 பல சுபாவங்கள் என்னில் மாறி ஒரு ரூபத்திலிருந்து இன்னொரு ரூபத்துக்கு உள்ள நான் என்ன செய்கிறேன்? பிரவேசிக்கிறேன். there is a movement என்பது தான் into என்ற வேர்டு இம்ப்ளை பண்ணுகிறது. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பாஸ்டர் நீங்கள் என்ன பாஸ்டர் எனக்கு சொல்லி தரீங்க? எனக்கு பைபிள் கவர் டு கவர் தெரியும். ஆமென். எனக்கு கிரீக்கு தெரியும், எனக்கு ஹீப்ரூ தெரியும், எனக்கு இந்த ஆத்தர் தெரியும், எனக்கு ஃப்ராங்க் டொமாசியோ தெரியும், எனக்கும் தெரியும். நானும் அதெல்லாம் படிக்கிறேன். இதெல்லாம் தெரியும் என்பதல்ல உன்னை மாற்றுவது. அதை படிக்க படிக்க அது உன்னில் கிரியை செய்து அதை நீ செய்ய செய்ய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு மறுரூபம். ஆமென். ஸோ எனி டைம் ஐ see Christ in the word and I see myself in Christ, there has to be a movement. அதனால் அவர் பயன்படுத்தின வார்த்தை being transformed into. நீங்கள் மாறணுங்க. பக்கத்து சொல்லி நீ மாறணும் அப்படின்னு சொல்லி மாற அலோவ் பண்ணு. ஆமென். there has to be a movement. there has to be a movement. hallelujah. மீண்டும் பிறக்கும்போது குட்டி சாத்தான் சேர்ல உட்கார்ன்னு சொன்னா எகிரி ஊச்சி வெளியே ஓடிடுவேன். இப்போ நீ என்ன சொல்லணும்? அது அப்போ, இது இப்போ. அப்போ நான் லார்வா ஸ்டேஜில் இருந்தால் எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு தெரியும், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர். என் வீட்டில் எந்த குட்டி சாத்தானுக்கு இருப்பதற்கு அனுமதி. You are being transformed into. You are going from one level to another level. I mean you are moving into ஒரு மூமெண்ட் இருக்குன்றார். பக்கத்தில் முன்னாடிலாம் ரொம்ப பயங்க, இப்போல்லாம் கொஞ்சம் தைரியம் வந்துச்சுங்க. ஏன்னா என் பைபிள் எனக்கு சொல்லிச்சு, நான் கிருபையின் சிங்காசனத்தை தைரியமா வருகிறேன், கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவங்களா நீங்க போற வர ஜுஜிபி சாத்தானுக்கெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது? படுத்தா சாத்தான், தூங்கினா சாத்தான், உட்காந்தா சாத்தான், கண்ணு மூடினா சாத்தான். லார்வா பிலீவர்ஸ் grow up. பட் என்னை பொறுத்த மட்டும் இந்த வசனத்தின் நாண்டை வந்து, ஏன்னா என் பைபிள் அப்படிதான் என்ன சொல்ல, இந்த கண்ணாடி முன்னாடி நான் வரும்போது அதுதான் என்ன செய்யுது? மறுரூபம் அடைய. ஸோ ஐ எம் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு the same image from glory to glory by the Holy Spirit. Amen. So we are being transformed into the same image. We are not being transformed into ourselves. நான் எனக்குள் நானாக மறுரூபம் அடையல, நான் இன்னொருவருடைய சாயல். நிறைய பேர் அவங்களாகவே அவங்களுக்குள்ளே மறுரூபம் அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இல்லைங்க, நீங்கள் அவருடைய சாயலுங்க. அப்படிதான் அங்கே சொல்லியிருக்கு இந்த பேசேஜில். ஆமென். ஒரு பாஸ்டர் நல்லா ஊழியம் பண்ணுறார், அவர் அட்மயர் பண்ணுறது ஒன்றும் ஒரு தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நீ அவருடைய ரூபத்தில் நீ மறுரூபமாக முடியாது, கூடாது. not allowed. it is only Christ. கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் இன்னைக்கு தேவ மனிதர்களையும் தேவ மனுஷர்களையும் நோக்கி ஓடுகிற இந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பேராவது, சிறு கூட்டமாவது, நாங்கள் மனிதர்களை தேடி ஓடல, கிறிஸ்துவின் சாயலாய் மாற இந்த வசனத்தை தேடி ஓடுகிற. இல்லைங்க, நான் இன்னும் அழுத்தி சொல்றேன் கேளுங்களேன். மனிதர்களையும் மனுஷிகளையும், தேவ மனிதர்களையும் தேவ மனுஷர்களையும் தேடி ஓடுகிற இந்த காலத்தில் நாங்கள் அவருடைய ரூபமாய் மாறுவதற்கல்ல, கிறிஸ்து இயேசுவின் சாயலாய் மாறுவதற்கு மனிதர்களுக்கு பின்னே அல்ல, இந்த சத்திய வசனத்திற்கு பின்னே, அந்த கண்ணாடிக்கு முன்னே இருக்கீங்களாங்க. ஹல்லேலூயா.
நிறைய இடத்துல போகிறேன், நான் வரேன், நிறைய பேர் தங்களுடைய பாஸ்டருடைய ரோபோக்களாக மாறிடுவாங்க. ரோபோ பார்த்துருக்கீங்களா? அது எது பண்ணாலும் அது அப்படியே போகும் அப்படியே போகும், அவங்க அப்படியே ரோபோவாக மாறுறாங்க. ஒரு பாஸ்டருடைய வேலை அந்த சபையில் இருக்கிற மக்களை அந்த பாஸ்டருடைய சாயலாக மாற்றுறது அல்லங்க, அந்த ஜனங்களை கிறிஸ்துவின் சாயலாக மாற்றணும். புரிஞ்சிருந்தா நீங்கள் ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. பக்கத்தில் வர வர நான் இயேசுவை போல சேஞ்ச் இன்டு ஹிஸ் லைக்னஸ், அவரை போல சிந்திக்க, அவரை போல நடக்க, அவரை போல செயல்பட, அவரை போல மாற, அவருடைய சுபாவங்கள் இன்னும் எனக்குள் வர வேண்டும் என்று விரும்புகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி வராமேன்னு சொல்ல மாட்டீங்க. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கதா அப்படி சொல்கிறேன். ஒரு லார்வா அது பியூப்பாவாக மாறிட்டு அது கடைசியாக என்னவா மாறணும்? அந்த மாதிரி விசுவாசி ரட்சிக்கப்பட்டு இந்த வசனத்தினுடைய கண்ணாடி முன்னாடி நிற்க நிற்க கடைசியாக யாராக மாறணும்? கிறிஸ்துவை போல அவருடைய சாயலாக மட்டும்தான் நீ மாறணும். வேற நமக்கு இந்த இது கொடுக்கவில்லை. இப்படி வச்சுக்கலாமா? கவனி, லார்வா பியூப்பா ஆனதுக்கு அப்புறம் குரங்கா மாறிடுச்சுன்னு வைங்களேன், அது சரியாகுமா? ஆவாது. இப்படி வச்சுக்கலாமா? லார்வா பியூப்பா ஹிப்போபொட்டமஸா மாற முடியுமா? கூடாது. இப்படி சொல்லிட்டே இருந்தா நேரம் ஆயிடு பாருங்க. லார்வா பியூப்பா முதலையா மாற முடியுமா? ஆமையா மாற முடியுமா? மாறவும் முடியாது, மாறவும் கூடாது. லார்வா பியூப்பா ஒன்னாதான் ஒன்றாக தான் மாறணும். அது என்னவாங்க? பட்டர்ஃப்ளை தாங்க மாறணும் என்பது போல கிறிஸ்தவர்களா இருக்கிற நீங்க வசனத்துக்கு முன்னாடி வளர வளர நீங்க வேறு எதாக மாறக்கூடாது, கிறிஸ்துவின் அதே சாயலாய்த்தான் மாறது. ஆமென். ஹல்லேலூயா. எங்க பாஸ்டர் மாதிரியே நானும் சொக்கா போடுறேன், எங்க பாஸ்டர் போடுற மாதிரியே நானும் ரவுண்டு நெக்கு போடுறேன். எந்த ஊர் வழக்கம்? அவர் ஓரம் வைங்க, அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? Larva of a butterfly should become a butterfly and never become a hippopotamus or a monkey. It has to become butterfly. பக்க சொல்ல, நாம் கடைசி முடிவு அவராக தான் இருக்கும். ஸோ உங்கள் கிறிஸ்டியானிட்டியினுடைய அனுபவத்தை நீங்கள் மெஷர் பண்ணணும்னா கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்கீங்க, அவர் சிந்தனையை போல, அவர் போல் பேசிட, அவர் போல் நடந்திட, அவர் போல் செயல்பட, அவரை போல இசைந்திட நீங்கள் பாடுபட்டு இந்த வசனத்தால் நீங்கள் மறுரூபம் அடைய வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்போ இன்னொன்று என்னென்னா, இன்னும் நம்ம ஆவிக்குரிய ஆழங்கள் போகும்போது அதுக்கும் சில வசனங்கள்லாம் இருக்கனால நம்ம இதை டப்புன்னு திருப்பிட்டு நான் கர்த்தருக்குள் வளர வளர நானும் ஒரு கிறிஸ்துவாக மாறிவிட்டேன். நீ கடைசி வரையும் கிறிஸ்துவாக மாறவே முடியாது. நீ யாரா மாற? கிறிஸ்துவின் சாயலாக மாற. இங்க நிறைய பேர் தப்பு செய்யறாங்க. வல்லமை கிடைக்குது, தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க, பேய்கள் ஓடுகிறது, ஜனங்கள் சுகம் அடைகிறார்கள். நீங்க கடவுள் ஆக போறது. பட் இந்த பேசேஜ் நமக்கு சொல்லுகிறது, நான் எவ்வளவு மறுரூபம் அடைஞ்சாலும் நான் கிறிஸ்துவாக மாறுவது இல்லை, மாற கிறிஸ்துவின் சாயலாக மாற. See, we make a mistake sometimes. உங்களை சொல்லலை, ஊழியர்கள் அப்படியே உதித்து எழுந்து ஜனங்கள்லாம் போற்றி தலைமையில தூக்கி வைக்கும்போது நமக்குள்ள ஒரு இது நானும் ஒரு கிறிஸ்து என்ற ஒரு நிலை நமக்கு வரவே கூடாது. என் கிறிஸ்துவின் சாயலாக. I grow spiritually, but I never become Jesus. I become the image of Jesus. அதான் சொல்றேன். அவர் சொல்றாரு image of Jesus. ஆமென். image அப்படின்றார். ஆமென். So we don't become Jesus, we are transformed. அவர் ஒரிஜினல், நம்ம இமேஜ். பக்கத்தில் சும்மா ஒரு ஜெராக்ஸ் காப்பி தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஜெராக்ஸ் காப்பிக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. அவருடைய சாயலாய் நீங்கள் என்ன செய்யணும்? மாறணும். ஸோ வி ஆர் கோயிங் ஃப்ரம் லெவல் டு லெவல் டு லெவல். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளை அவரை போல அவருடைய சாயலாக நம்மை மாற்றுகின்ற பங்கில் நம்மோடு ஆவியானவர் செயல்பட்டுட்டே இருக்கார். அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறாரு? We are being transformed into the same image from glory to glory. மகிமையின் மேல் மகிமை. ஸோ நமக்குள்ள ஏற்படுகிற மாற்றம் ஒரு லெவல் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறார்.
கிறிஸ்தவங்களே நம்ம ஒரே லெவல் இருக்க மகிமையின் மேல் அப்படின்னா ஒரு லெவல் டு another லெவல். ஐ மீன் இட் இஸ் வெயிட்டி. ஸோ ஒரு சேஞ்ச் நமக்குள்ளே வருது, அதில் மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கணும். வருத்தம் என்னென்னா 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிற விசுவாசிகளாக நீங்கள் இருக்கக்கூடாது. பக்கத்து நான் இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். கடவுளுடைய வார்த்தை என்னை எம்பவர் பண்ண we are changed, not just changed, we are changed from glory. அப்படின்னா மாற்றம் இருந்துகிட்டே தான் இருக்கணும். from glory level to level. ஆமென். இந்த glory என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. சிம்பிளாக சொன்னால் இட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஹூ காட் இஸ். கர்த்தருடைய வெளிப்பாடு, டிஸ்பிளே, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்ற டிஸ்பிளே அல்லது ஷோகேசிங் ஆஃப் காட். ஆண்டவரை நம்ம எடுத்து காட்டுகிறது தான் அவருடைய மகிமை. ஸோ ஒரு மனிதன் மறுரூபம் அடையும் போது தேவனுடைய சாயலை அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன் நம்ம காட்டுகிறோம். அது இல்லையா, சொல்ல மாட்டிங்களா? இப்போ நீங்கள் இன்னொரு புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம், நல்லா ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும், நிறைய நேரம் ஜெபிக்கணும், உபவாசம் எடுக்கணும், இன்னும் உபவாசம் பண்ணணும். ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆமேன். ஆனால் இங்கே அந்த கான்டெக்ஸ்ட்டை படிக்கும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், நான் ஜெபிக்கிறேன், உபவாசம் எடுக்கிறேன், நான் பாட்டு பாடுறேன், நான் ஆராதிக்கிறேன், ஆனால் அது எதுவும் அல்ல என்னை மறுரூபமாக்குவது. என்னை மறுரூபமாக்குவது எதுங்க? கர்த்தருடைய வார்த்தை. அந்த கண்ணாடி, யாக்கோபு சொல்றார் கண்ணாடின்றார். ஸோ இட் இஸ் அ வேர்ட் தட் டிரான்ஸ்ஃபார்ம். இட் இஸ் நாட் மை ஃபாஸ்டிங், ஐ ஹாவ் டு ஃபாஸ்ட். இட் இஸ் நாட் மை ப்ரேயிங், ஐ ஹாவ் டு ப்ரே. ஆமேன்னு சொல்ல மாட்டேங்களா? நான் அதிகமாக ஜெபிப்பேன், நான் அதிகமாக உபவாசிப்பேன், ஆனால் அதெல்லாம் என்னை மாற்றுவது, இதுதான் என்னை மாற்றுகிறேன். ஏதோ புரிஞ்சவங்க இருந்தால் ஒரு அல்லே சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். ஜெபம் என்னை தேவனோடு பேச இன்னும் கற்றுத்தருகிறது. உபவாசம் என்னுடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்கி வைப்பதற்கு உதவி செய்கிறது. ஆமென். அதை என்னை வார்த்தைக்கு கீழ்ப்படிய செய்கிறது. இட் மேக்ஸ் மீ சப்ஜெக்ட் டு த வேர்ட் ஆஃப் காட். ஆனால் நிஜமா என்னை மறுரூபம் அடைய செய்வது ஜெபம் அல்ல, உபவாசம் அல்ல, மாறாக கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு ஆக்சுவலாக பைபிள் ஸ்டடிக்கு மொத்த சர்ச்சும் வந்திருக்கணும். ஆனால் நான் இன்னைக்கு உபவாச ஜெபம்னு சொன்னால் எவ்வளோ கூட்டம் வருது. ஏன்னா ஜனங்களுக்கு அது 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 தப்புன்னு சொல்லலை, அது செஞ்சுட்டே இருக்கணும், அது இன்னும் நிறைய நம்ம செய்யணும். ஆனால் என்னை மாற்றுவது அது அல்ல. அவர் நிறைய ஜெபிக்கிறார், அவர் நிறைய உபவாசம் பண்ணுறார் என்பதனால் அவர் மறுரூபம் அடைஞ்சிட முடியாது. அவரை மறுரூபமாக்குவதே கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானுடைய துணையினாலே. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஸோ ஜெபிக்க பலவிதமான வல்லமைகளை ஜனங்கள் இன்னைக்கு பெற்றுக்கொள்கிறார்கள். ஒருவருக்கு வல்லமை இருப்பதனால் மட்டும் அவர் மறுரூபம் அடைஞ்சார் என்று நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த கண்ணாடி முன்னாடி நீங்கள் வரும்போது முகைத்தரை கிழித்தவர்களாக நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து you are being transformed into the same image from glory to glory just as by the Spirit of the Lord. ஆமென். வசனம் எல்லாம் சொல்லுங்க. வசனத்தை நீங்கள் படிக்கும்போது பைபிளை இப்படி சொல்லலாம், இங்கிலீஷில் ப்ரூஃப் டெக்ஸ்டிங்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா, இப்படி சொல்லலாம், யாரையாவது அடிக்கணும்னு எனக்கு தோணுதுன்னா அதுக்கு 2 வசனத்தை நான் எடுத்துப்பேன். அதுக்கும் வசனம் இருக்குது. எது செய்யணுன்னாலும் அதுக்கு சாதகமான அசாதகமான வசனம் இந்த பைபிளில் இருக்குது. ஆனால் நீங்கள் பைபிள் அப்படி படிக்க கூடாது. சர்ச்சுக்கு எனக்கு வர பிடிக்கல, அதுக்கும் 4 வசனம் இருக்குது. எல்லாத்துக்குமே வசனம் இருக்கா? ஸோ நீங்கள் ப்ரூஃப் டெக்ஸ்டிங் மாதிரி உங்களுக்கு இது செய்யணுன்றதுனால அந்த செய்கிறதுக்கு தேவையாக வசனத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ப்ரூஃப் டெக்ஸ்டிங் பண்ணாமல், உங்களுக்கு சாதகமானதை எடுக்காமல், ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணும்போது, ஒரு பேசேஜை சூஸ் பண்ணும்போது, இறையியல் அப்படின்னு சொல்லுவோம், தியாலஜின்னு சொல்லும்போது ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ஸ்கிரிப்சரை நம்ம அலசி பார்த்து தான் ஒரு விஷயத்தை நம்ம பேசணும். இது ஒரே ஒரு வசனம் தான், ஆனால் அந்த ஒரு வசனத்தை வச்சு நம்ம சொல்லலைங்க. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்பாடு உள்ள எல்லாத்தையும் இணைச்சு பார்த்து எங்கேயும் பட்டுப்படாமல் அதனுடைய வசனங்கள் நமக்கு எதிராக கான்ட்ராடிக்டரியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் நம்ம வசனத்தை போதிக்க வேண்டுமே தவிர எனக்கு சாதகமான ப்ரூஃப் டெக்ஸ்டிங் பைபிளை நான் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ ஜெபிப்பது நல்லது, உபவாசம் பண்ணுவது நல்லது. ஆனால் நம்ம வார்த்தை, we have to allow the word of God to transform us. Amen. It happens when we see Christ in the word and we see ourselves in Christ.
transformation begins to take place. Hallelujah. வசனம் ரொம்ப வெளியேறப்பட்டது. நிறைய பேர் இதை சரியாக ஹேண்டில் பண்ணுறதில்ல அப்படின்றதான் இன்றைக்கி கிறிஸ்தவத்தினுடைய கருத்து. இதை ஆழமாக நீங்கள் படிக்கணும், நிறைய படிக்கணும். ஆமென். சிலர் இதை எழுதி மிக்சியில் அரைச்சி காலையில் குடிக்கிற பாலில் ஊற்றி குடித்தா பலன் கிடைக்கும்னு குடிக்கிறவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நாட்டில் ஒரு எம்பரர், ஒரு ராஜாவாக இருந்தவருக்கு பைபிள் மேலே நிறைய நம்பிக்கை. அவர் நம்பினார் என்னென்னா, இந்த பைபிள் அவர் கூட இருந்தாலே அவர் சுகமாக இருப்பார்னு. கடைசியில் அவருக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா, இந்த வியாதி கண்டிப்பாக எனக்கு போகணுன்னா இந்த பைபிளை நான் சாப்பிடுவேன்னு ஆதி ஆமத்துலேருந்து ஒவ்வொரு பேப்பராக கிழிச்சு டெய்லி சாப்பிட தொடங்கிட்டார். கடைசியில் வயிற்று வலி வந்து செத்து போயிட்டார். இது சாப்பிட்றதுக்கும் பாலில் கலக்கி குடிக்கிறதுக்கும் தலைக்கீழே வைக்கிறதுக்கும் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் வசனத்தை நோண்டுறதுக்கும் பைபிள் கிடையாது. ஒரு பேசேஜை நம்ம எடுத்தால் அதனுடைய வைடு ரேஞ்சை அலசி பார்த்து அதன் ஆழங்களை எடுத்து சொல்லி அதற்குள் நின்று கொண்டு மறுரூபம் அடைய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமென். எனக்கு தெரிஞ்ச சிலர் வசனங்களை கோட் பண்ணுவாங்க, மெமரைஸ் பண்ணியிருக்காங்க, எந்த வசனம் வேணாலும் தெரியும், எதை சொன்னாலும் டக்குன்னு சொல்லுவாங்க. பட் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சிதறிப்போனதாக இருக்கும். நம்ம மெமரைசிங் கோட்டிங் என்பதை விட இதை என்னை மறுரூபம் அடைய, என்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண, என்னை உருமாற்ற, என்னை மாற்ற நான் அனுமதிக்கணும். அப்பொழுது ஆவியானவர் கிரியேச பக்க வார்த்தையை அனுமதிப்பீங்களா அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் அளவின் மேல் இன்னொரு அளவு போய்கொண்டே இருப்பீர்கள். ஆமென். 2 விசுவாசிங்களுக்கு பிரச்சனை வருது. 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை. ஒருத்தர் வெளியே வந்துடுறார், ஒருத்தர் கடைசி வரைக்கும் வெளியே வரவே இல்லை. காரணம் என்னங்க? எந்த அளவிற்கு வசனம் தங்களை உருமாற்றம் செய்திருக்கிறது என்பதுதான் சோதனையில் கூட ஜெயிப்பதற்கு ஏதுவாய் நிற்கிறது. ஆமென். ஸோ நீங்கள் வளரணும். பக்கத்தில் மகிமையின் மேல் மகிமை. ஒரு நாள் தலைவலிக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, தலைவலி சுகமாச்சு, நெக்ஸ்ட் லெவல் போங்க. ஆமென். அடுத்தது உடம்பு வலி சுகமாகட்டும் அப்படின்னு லெவல் ஆஃப்டர் லெவல், லெவல் ஆஃப்டர் லெவல். ஒரு நாள் உங்கள் பக்கத்தில் வந்து யாரோ உட்கார்ந்தாலே சுகம் அடைஞ்சு போகிற அளவுக்கு நீங்கள் மறுரூபம் அடைய வேண்டும், வளருவீர்கள். ₹1 கஷ்டப்படுறீங்க, அப்படி ஜெபம் பண்ணுறீங்க உபவாசம் போட்டு, வர 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 நீங்கள் வளரும்போது அந்த 50 லட்சம் கூட உங்களுக்கு என்ன இருக்குங்க? லேசாக இருக்கும். ஏன்னா நீங்கள் விசுவாசத்திலையும் மறுரூபத்திலும் வளர்ந்துருக்கீங்க. வேதத்தினுடைய அடிப்படைகள், அதை சம்பாதிக்கவும் அதை தக்க வைத்துக் கொள்ளும், அதை நடத்தக்கூடிய திறனில் நீங்கள் என்ன செய்றீங்க? வளர்றீங்க. அப்படின்னா நீங்கள் மறுரூபம் அடையும் போது நீங்கள் என்ன செய்யணும்? மகிமையின் மேல். ஏன்னா பைபிள் எல்லா விஷயத்தையும் பேசுகிறது, வாழ்க்கையை பேசுகிறது, சுபாவத்தை பேசுகிறது, பொருளாதாரத்தை பேசுகிறது, எல்லாத்தையும் பேசுகிறது. எல்லாத்திலும் நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைய இந்த வார்த்தை உங்களுக்கு அனுமதித்து நீங்கள் அந்த கண்ணாடி முன்னாடி திரைகளை கலட்டி கொண்டு நிற்கும் போது you are being transformed into the image of Jesus Christ. Amen. Hallelujah. கடைசியாக அப்படி சொல்லி நான் முடிச்சிடுறேன். இது 5வது வாரம். How do we get transformed அப்படின்னு சொல்றாரு. We are transformed into the same image from glory to glory just as by the Spirit of the Lord. Amen. தமிழில் எப்படி இருக்குன்னு படிச்சுட்டா முடிச்சிடுவோம். அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம் ஆவியாக இருக்கிற கர்த்தரால். ஆமென். ஸோ பை த ஹோலி ஸ்பிரிட். பக்கத்தில் பரிசுத்த ஆவியானவர். இந்த வசனத்துக்கு நான் இடம் கொடுக்க 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 பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறங்க? மறுரூபமடை செய்கிறார். ஆமென். நீங்கள் நிறைய ஆவியானவருக்கு இடம் கொடுத்து வசனத்தோடு நீங்கள் நிற்கும் போது கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பாவிகள் ஜெபத்திலையும் பரமண்டல ஜெபத்தினுடைய அந்த லெவல்லையே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய போதகர்கள், விசுவாசிகளாய் நீங்கள் இருந்து விடாமல் வசனத்தை உட்கொள்ள, வசனம் உங்களை மாற்ற, வசனம் உங்கள் கிரியை செய்ய, நீங்கள் அந்த கண்ணாடி முன்னாடி மதம், கலாச்சாரம், பர்சனல் ப்ரிஃபரன்சஸ் என்ற திரைகளை கிழித்து அங்கே வந்து நிற்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வாருங்க? உதவி செய்வார். You will grow when you allow it. Amen. Praise the Lord. இந்த பூமியில் தைரியமாய் வாழ அது கிருபை செய்யும். அதிகாரத்தோடு வாழ கிரியை செய்யும். சவால்களை ஜெயிக்க கிருபை செய்யும். எல்லா எதிர்ப்புகளை நீங்கள் தாண்டி போவீங்க. கஷ்டங்களை தாண்டுவீர்கள். As you begin to spend time in the word of God. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? And allow the word to richly dwell in you. உங்களில் அது ஐஸ்வர்யமாய் தங்கி இருக்கும். வார்த்தைன்னு விசுவாசிக்கிறவங்க இருந்தால் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க?
இன்னும் சொல்ல போனா நம்ம சர்ச்சில் டெய்லி சாயங்காலம் பைபிள் ஸ்டடி இருப்பதாக. ஹல்லேலூயா. அப்போ நான் உங்க ஜெபமே வேற ரேஞ்சில் இருக்கும். ஜெபிக்கும் போது நீங்கள் மறுரூபம் அடைஞ்சு நீங்கள் வார்த்தையை அனுமதித்து ஜெபிக்கும் போது உங்க ஜெபமே வேற லெவல். நீங்க சும்மா சிலர் பார்த்தீங்களா, என்ன ஜெபிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே எதையாவது அழைப்பிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அப்படி இருக்க கூடாது. நீங்க கர்த்தர்கிட்ட பேசுறீங்க, அவர் ராஜாதி ராஜா. எவ்வளோ மணி நேரம் ஜெபித்தோம் என்பதை விட ஆமென் சொல்ல மாட்டீங்களா, என்ன ஜெபிச்சீங்க என்பது, கடவுளோடு பேசுகிற அந்த தன்மைகள் நீங்கள் வளர வேண்டும். Praise the Lord. ஸோ ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கணும்னா நம்முடைய ஜெபங்கள் கூட மறுரூபமான ஜெபமாக இருக்க வேண்டும். இல்லையா சொல்ல மாட்டீங்களாங்க? We don't need a certain place or a certain time. You can pray any time of the day. மறுரூபம் அடைஞ்ச விசுவாசிங்கன்னா கைவர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த நிமிஷம் அங்கே நிற்கும் போதே கர்த்தாவேன்னு கூப்பிட்டு ஜெபிக்கிற ஆசாரியத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனிவேர், எனி பிளேஸ், எனி டைம், wherever you are in the world. ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு குறிப்பிட்ட சமயம் என்ற தேவையே இல்லைங்க. நீங்க மறுரூபம் அடையும் போது உங்கள் ஜெபமே ஒரு வித்தியாசம். ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் உங்களுக்குள்ள கிரியை செய்யும் போது நீங்கள் அப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலன் இங்கே பவுல் இப்படி சொன்னார் ஜெபிக்கும் போது. அதை சொல்லி முடிச்சுறேன். சொன்னார், பி anxious about nothing. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். But in everything giving thanks and making your prayer and with prayer and supplication, let your request be made known unto God. என்ன சொல்றாரு? பக்கம் ஜெபிக்கிறீங்களா கேளுங்களேன். நீ என்ன செய்யாத, முதல்ல கவலைப்படாதன்றார். என்ன சொல்றாரு? உங்களுடைய ரிக்வெஸ்ட், உங்களுடைய வேண்டுதலை கர்த்தர்கிட்ட சொல்ல வரீங்க, நீங்க ஜெபிக்க வரீங்க. முதல் வார்த்தை என்ன சொல்ற? நீங்க என்ன செய்யாதீங்க. இப்போ நான் கவலை என்னை வாட்டுதுன்னு வைங்களேன், ஏதோ ஒரு விஷயம் என்னை வாட்டி என் கண்ணெல்லாம் நிறைஞ்சு நான் உணர்வுபூர்வமாக இருக்கும்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், என் ஜெபம் எப்படி இருக்கும்? தாவீதை மாதிரி நானும் சொல்வேன், கண்மலையாம் தேவன் என்னை ஏன் மறந்தீங்கப்பா சத்ரு அப்படின்னு நான் அழப்ப தொடங்குவேன். புதிய ஏற்பாட்டில் வரும்போது பவுல் அதெல்லாம் தாண்டுறாரு. தாண்டி என்ன சொல்கிறாரு? நம்ம லார்வா ஸ்டேஜ், பியூப்பா ஸ்டேஜ்லாம் கிடையாது, பட்டர்ஃப்ளை ஸ்டேஜில் இருக்கிறோம். நீ ஜெபிக்க வரும்போது அப்படியே கவலையில் நல்லா பண்ணாதன்றார். முதல்ல என்ன கழட்டு? கவலை கழட்டுன்றார். கவலை கழட்டணும்னா உங்களுக்கு என்ன தேவை தெரியுமாங்க? பைபிள் தேவை. நீங்க வசனம் உங்களுக்கு தேவை. நீங்க கவலையா இருக்கீங்க, கவலை நீங்களா என்ன பண்ண? நீங்க முதல்ல எங்க போனுங்க? பைபிளுக்கு போங்க, வசனத்துக்கு போங்க. வசனம் உங்களை தொடட்டும், வசனத்தை அனுமதிங்க. வசனம் கிரியை செய்யும் போது ஒன்று நடக்கும், மெல்ல கவலை தீரும். சும்மா நான் பிரசங்கம் பண்ணாலே தீருது. நீங்க நிஜமா அதை வாசித்து அதனுடைய ஆழங்களை புரிஞ்சு கொள்ளும் போது கவலை நீங்கிரும், உங்க அலப்பு தீர்ந்துரும், உங்க உணர்வும் கண்ணீரும் ஒதுங்கிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அங்க சொல்றீங்க, இப்ப நான் வந்திருக்கேன் ஆண்டவரே, மிகுந்த பாரத்தோடு வந்திருக்கேன், ஆனா நான் கவலையில ஜெபம் பண்ணல, விசுவாசத்துல ஜெபம் பண்றேன், என் ரிக்வெஸ்ட் உனக்கு சொல்றேன். நீங்க சொன்னீங்க சோ வசனத்துல இப்படி செய்வேன் எனக்கு சொன்னீங்க, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், அப்படியாக கடவது. இங்கே நாங்கள் ஜெபிக்கும் போது சிலது கவலையாக வந்து இங்கே உட்காந்துருக்கோம், பார்த்துருக்கேன் நான். அவங்க ஜெபத்தையும் நான் கவனிச்சிருக்கேன். எல்லாம் இங்கே பயங்கரமாக ஆமென் ஹல்லேலூயா அப்படின்னா சோத்ரபா. அதனால பவுல் என்ன சொல்றார்? கவலையை முதல்ல கழட்டாம நீ ரிக்வெஸ்ட் எடுத்துட்டு வராதன்றார். பெட்டிஷன் தானே கொண்டு வர, என்கிட்ட ஏதோ கேட்க வரல. முதல்ல என்ன செய்யாத, மறுரூபம் அடைய 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 அடைய. துன்பம் இருக்கா? சில சபை இந்த உலகத்தில் துயரங்கள் நமக்கு கடைசி வரை இருக்கு, நமக்கு தெரியும். ஆனால் அது வரும்போது நான் என்ன செய்யறேன்? கவலையை எடுப்பதற்கு இந்த வசனம் என்னை மறுரூபமாக்கும் போது என் ஜெபங்கள் எப்படி இருக்குன்னா, in everything by prayer supplication with thanksgiving. என் ஜெபமே வேற ரேஞ்சில் இருக்கு. ஆண்டவரே, நீங்க ஒன்றும் இல்லாமல் இருந்து என்னை இவ்வளோ தூரம் நடத்தி என்னை வாழ வச்சு அழகு பார்த்து எனக்கு இவ்வளோ நன்மையை செஞ்சு என்னை ஆசீர்வதிச்சிங்க. இப்போ மட்டும் என்ன ஆண்டவரே, இதிலெல்லாம் நான் அசைய மாட்டேன். உலகத்தில் இருப்பவனை விட என்னோடு இருக்கிற ஒரு பெரியவர். இந்த விஷயம் எனக்கு இப்படி இருக்கு, நீங்க சொல்லிருக்கீங்க பைபிள்ல. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ நீங்கள் ஜெபிக்கும் போது முதல்ல கவலை எடுத்துட்டு ஜெபம் பண்ணுங்க. சேஸ் டு நாட் பி ஆங்ஷியஸ், டு நாட் பி ஆங்ஷியஸ். ஆமென். அப்படி ஜெபிக்க உங்கள் சிந்தனைகள் கர்த்தர் மேலேயே பதிக்கப்பட்டதாக. ஆமென்.
உங்களுடைய எல்லா விஷயங்களுக்காகவும் நீங்கள் கர்த்தர்கிட்ட வரும்போது பூரண சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை எல்லா வெற்றியோடும் கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா அஃபேர்ஸையும் ரூல் பண்ணுற கடவுள், உங்கள் முடிவை துவக்கத்தில் அறிந்தவர், உங்கள் நோக்கங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறவர், உங்கள் வாழ்க்கையின் சங்கிலிகள்லாம் உடைத்தவர், உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் உங்களில் மறுரூபம் அடைய உங்கள் சரீரங்கள் கூட வேகப்படுத்தப்பட்டு நம்முடைய பாடிஸ் அவர் குவிக்கன் பண்ணி என்னுடைய ஸ்பிரிட் அவர் பவர்ஃபுல்லாக மாற்றி வாழ்க்கையில் திருப்ப வேண்டியதெல்லாம் கர்த்தர் திருப்பி என்னை க்ளோரி டு க்ளோரி என்ற லெவல்ஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி என்னை கர்த்தர் மறுரூபம் அடைய செய்து என்னை நடத்துகிறபடினால் நீங்கள் விசுவாசிகளாக நீங்கள் உங்கள் திரைகள், உங்கள் மதத்திரை, உங்கள் கலாச்சாரத்திரை, உங்கள் தனிப்பட்ட ப்ரிஃபரன்சஸ் என்ற திரை எடுத்துட்டு இந்த பைபிளை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா, இந்த வார்த்தை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா, இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வரும்போது அது உங்களை மறுரூபம் அடைய செய்ய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யும்போது உங்கள் ஜெபம் வேறு லெவலாக இருக்கும், உங்கள் உபவாசம் வேறு லெவலாக இருக்கும், உங்கள் பழக்கங்கள், சுபாவங்கள், கேரக்டர் எல்லாமே வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை அந்த வெற்றியோடு நடத்துவார். ஸோ நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் வரும்போது we are being transformed into the image of Christ Jesus. கிறிஸ்துவனுடைய சாயலில் நீங்கள் இருக்கீங்க. அந்த சாயலில் நீங்கள் மறுரூபம் அடையணும். வேறு ஏதாகவும் நீங்கள் முடியவே கூடாது. ஒன்ஸ் அகெயின் ஃபார் மெட்டமார்ஃபோசிஸ் சொல்லி முடிக்கிறேன். லார்வா பியூப்பா யாராக மாறணுங்க? பட்டர்ஃப்ளையாக தான் மாறணும். வேறு எதுவுமே கர்த்தர் விரும்பவே இல்லை என்பது போல நீங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையிலும் இந்த விசுவாச பாதையில் நடக்கிறோடைய முடிவு ஒன்று தாங்க. அவருடைய சாயலாய் நீங்கள் அவ்வளோதான். அதில் வளருவதற்கு கர்த்தர் நமக்கு தந்த பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கர்த்தருடைய வசனம். நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணுவோம். ஷால் வி ஸ்டாண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தட்ஸ் ஆல் ஐ காட் ஃபார் யூ. தேங்க்யூ. யாருக்காவது ஏதாவது கொஞ்சமாவது பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப கொடுக்க வேணான்னு கொஞ்சமாக கொடுக்குறோம். We are transformed by the Spirit of God. Holy Spirit, let your word work in our hearts. Thank you, Jesus. வளரணும், நம்ம இன்னும் மறுரூபம் அடையணும். We have to live a life of love, live a life of faith, live a life of power and live a life of glory. இன்னும் தைரியமாக நீங்கள் இருப்பீங்க, இன்னும் அதிகாரமாக நீங்கள் இருப்பீங்க. Begin to spend more time in the word. இது என் அப்பமாக இருக்கிறது. கர்த்தரனை நடத்துகிறார். Thank you, Jesus. Hallelujah. ஒரு பாடல் ஃபாதர் பாடல், மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வம். அந்த வார்த்தைகள் நல்லா இருக்கு. ஸோ shall we lift up our hands? அந்த ஒரு அடியும் பாடின பின்பு பாஸ்டர் ஜெபஸ்டன் வந்து உங்களுக்கு ஜெபிப்பாங்க. தேங்க்யூ. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே, உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மோசே மட்டுமல்ல, நாம் எல்லோரும் we all with an unveiled face we come to this mirror and we are being transformed into the image of Christ Jesus, from glory
to glory as by the Spirit of the Lord. இந்த வசனத்தை நல்லா மனப்பாடமாக படித்து நான் சொன்ன அந்த வார்த்தைகளை அப்படியே மனசில் வச்சா அதன்படி நீங்கள் செயல்பட்டு வேதத்தை படிச்சிங்கன்னா எல்லாமே வல்லமையாக மாறுங்க, அதிகாரமாக மாற்றுவாருங்க. கிறிஸ்டியானிட்டியை ஒரு லோ லெவலில் வச்சுடாதீங்க. இந்த படிக்கிறவங்களாம் வேறு ரேஞ்சில் இருப்பீங்க. கடவுள் ஞானம், அறிவு, புத்தி, பிரகாசம் எல்லாம் தந்து வித்தியாசத்தில் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. ஜெபிப்போம். இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி உள்ளத்தில் இருந்த ஆண்டவரே இந்த வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுமா. உம் வசனம் தியானிக்கையும் இதயமது ஆறுதலே. உம் வசனம் தியானிக்கையும் இதயமது ஆறுதலே. காரிருளு நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். நான் காரிருளு நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வழி நடத்தும். குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வழிடு. உள்ளத்திலிருந்து ஆண்டவரே உடைய வார்த்தையின்படியே நீர் எங்களை வணைந்து கொள்வீராக. இந்த வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகளா இந்த கேட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே திருவசனத்தை புதிதாய் பிறந்த குழந்தையை போல இந்த ஞானப்பாலில் பிரியமாயிருக்கிற நாங்கள் அதே பாலை புசிக்கிறவராய் மாத்திரமல்ல ஆண்டவரே, எபிரேயர் சொல்வது போலவே காலத்தை பார்த்தால் ஆண்டவரே போதகராய் இருக்க வேண்டிய நாங்கள் இன்னும் பாலை உண்ணுகிறவர்களாக ஆண்டவரே இன்னும் மூல உபதேசத்தில் நிலைத்து நிற்கிறவர்களாய் இராதமல் ஆண்டவரே பலமுள்ள ஆகாரமாகிய இந்த நீதியின் வசனத்தை பகுத்தறியத்தக்கதான ஞானத்தை பெற்று மறுரூபத்தின் மேல் மறுரூபம் உம்முடைய சாயலாய் மாற கிருபை செய்யுங்க ராஜா. உமக்குள்ளாக பூரண வயதுள்ளவர்களாகி குழந்தைகளாய் உம்முடைய வார்த்தையில பிறந்த நாட்கள் ஆண்டவருடைய கேட்ட வார்த்தையின் பலியே மறுரூபத்தின் மேல் மறுரூபம் அடைந்து பூரண புருஷர்களாய் மாற்றுங்க. நீதியின் வசனத்தை பகுத்தறியத்தக்கவர்களாய் மாற்றுங்க. எல்லாவற்றையும் பார்க்கலும் இந்த வேதத்தை முக்கியத்துவப்படுத்தி அதை மகிமைப்படுத்தியுள்ள இருக்கிறேன் என்று பார்க்கிறோமே ஆண்டவர். அந்த வேத வார்த்தையில வளரும்படியாக உம்முடைய சாயலை தரித்து மறுரூபத்தின் மேல் மறுரூபம் அடைந்து ஆண்டவரை எல்லோரும் இந்த மகிமை அடையத்தக்கதான ஆண்டவரை இந்த கிருபையை தந்தீர அந்த மகிமை நாங்களும் அடைய நீர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கூட தகப்பனே, தொடர்ந்து உம்முடைய சாயலாய் உமக்கென்று நாங்கள் வாழ்ந்திட நீரே கிருபை செய்யுங்க. இந்த ஆறுதல் பங்கு பெற்ற ஒவ்வொருவரும் கேட்ட வார்த்தையின்படியே இந்த வார்த்தையில மறுரூபம் அடைந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் எல்லா நிலையிலும் அவளை ஆசீர்வதித்து உயர்த்து உமக்கென்று சாட்சியாக வாழ்ந்தடை கிருபை செய்யுங்க. இன்னும் சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆவியானவர் தாமே நீர் அசைவாடுவீராக. உம்முடைய வார்த்தை கொண்டு பேசுகிற கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கரம் இருக்கட்டும். தொடர்ந்து பலப்படுத்துங்க, உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரு, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய உம்முடைய அன்பும் பரிசுத்த ஆவியினருடைய அன்னுடைய ஐக்கியம் எழுந்தல் பாதுகாப்பும் இன்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களிலும் இருந்து ஆசீர்வதித்து உணர்த்தி பலப்படுத்தி பாதுகாப்பாராக. ஆமென். மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும்
மகிமையின் மேகமே உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா.